நாம் எந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட போக முடியும், எந்த லிமிட்டேஷன், எந்த மாதிரி சொந்தம் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நாம் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிறந்திருக்காங்க. அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸ் எது வரைக்கும்னாக்கா, அந்த பொண்ணை கட்டி கொடுக்குற வரைக்கும். கட்டி கொடுத்த பிறகு அந்த அண்ணன் வீட்டில் அதிகாரம் பண்ணக்கூடாது. இது அதிகாரம் பண்ணிங்கன்னாக்கா அந்த அவங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அதுக்கு பிறகு அது சிக்கலாக போயிடும். அதனால் எனக்கு அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மெதுவாக அதிகாரம் பண்ணி உள்ளே இறங்குவீங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகும்னாக்கா, அந்த அண்ணனுடைய பொண்ணுங்களோ இல்லை பசங்களுக்கோ கல்யாணம் ஆகிறப்ப நீங்கள் உங்கள் அதிகாரத்தை அங்கே காட்டுவீங்க. அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் உங்கள் அண்ணங்கிட்ட அதிகாரத்தை காட்டலாம், தங்கச்சிங்கிறவங்க, தங்கச்சி பிள்ளைங்க எல்லாமே. ஆனால் அந்த அவரோட மகளை கட்டியிருக்க மாப்பிள்ளை இருக்கார்ல, இல்லை அங்கே ஒரு பையன் இருக்கான், உங்கள் அண்ணனோட பையன், அந்த மருமகள் ஒருத்தி வந்திருக்கா, அவங்ககிட்ட உங்கள் அதிகாரத்தை காட்ட முடியாது. காட்டினால் இதில் என்ன சிக்கல்னாக்கா, நிறையா சம்பந்தங்களில் ரொம்ப க்ளோஸாக பண்ணியிருப்பாங்க. இந்த குண்டாமத்து சம்பந்தம் பண்ணிட்டு இவங்க தங்கச்சி அங்கே கொடுத்துருப்பாங்க, அவங்க அக்காவை இங்கே கட்டியிருப்பாங்க. இப்படி மாற்றி கட்டினதில் சொந்தத்தை கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த புதுசாக வருது இல்லை, அந்த பொண்ணு மருமக, அவன் உங்களை ஒரு கட்டத்தில் உண்டிலன்னு பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் அக்கா தங்கச்சி பசங்க தான், நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னாக்கா அது நிரந்தரம் கிடையாது. அது எப்படி பண்ண முடியும்? சரி, நான் ஒன்று கேட்குறேன். அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த புதுசாக வந்த பொண்ணு இல்லை புதுசாக வந்த மருமகன், நீங்கள் அந்த தங்கச்சி போய் சம்மந்தம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் போய் அதிகாரம் பண்ண முடியுமா? இதை நான் ஆணித்தரமாக கேட்குறேன். அந்த தங்கச்சி இருக்கிறாங்க இல்லை அக்கா இருக்கிறாங்க, அவங்க சம்மந்தம் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல. அப்போ இவங்க போய் அங்கே அதிகாரம் பண்ண முடியுமா? அங்கே போய் உட்காந்து சாப்பிட முடியுமா? இதை நீங்கள் முடியல, இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அந்த தங்கச்சி சம்மந்தம் பண்ணியிருக்க இடங்களில் மட்டும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஆனால் இங்கே அண்ணன், இவங்க மருமக இவங்கெல்லாம் இவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க கஷ்டப்படணும். இங்கே நான் இன்னும் அதிகாரம் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு. இந்த அதிகாரத்தை அனுபவிப்பது யார்? அண்ணனுடைய ஒய்ஃபும் அவங்க சம்மந்தப்பட்டவங்க தான். எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி. இப்போ இந்த மருமகள் உங்கள் தங்கச்சி கட்டியிருக்கிற வீட்டில் போய் அதிகாரம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். சொன்னால் தான் இந்த பஞ்சாயத்துகளில் முடியும். அதனால் தயவுசெய்து உங்களுடைய லிமிட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதான் நான் சொல்கிறேன். லிமிட்டை மீறுகிற போது நீங்கள் உங்களுக்குள்ளேயே பிரச்சனைகளை பேசிகிட்டு இருக்க வரைக்கும் சரியாக இருக்கும். ஒரு மூணாவது ஆளை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னு வச்சுங்க, உங்கள் உறவுகள்லாம் தவிடுபடியாகும். நீங்கள் அதாவது எப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்களோ, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மாப்பிள்ளைகிட்ட போயிட்டீங்களோ, அங்கே அக்கா தங்கச்சி அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தனி ஃபேமிலி, இது தனி ஃபேமிலி. இங்கே அதிகாரம் பண்ணுறதோ இவங்க அங்கே அதிகாரமாக பண்ணுறதோ முடியாது. அந்த லிமிட் இருந்துக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த லிமிட்டு தாண்டினீங்கன்னாக்கா நீங்கள் அந்த அண்ணன் மேலே உண்மையான அபிப்பிராயம் கிடையாது. அந்த குடும்பத்தை கெடுக்கணுன்னு தான் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த குடும்பத்தை நீங்கள் கெடுத்துருவீங்க. அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக ஆக்கிடுவீங்க. அதனால் பார்த்துங்க. இது இப்படியே இருக்கான்னு தெரியாது. காலப்போக்கில் உங்கள் குடும்பங்கள் அந்த பிரச்சனை கர்மா வேலை செய்யும். நீங்கள் தங்கச்சிங்கிறவங்க அக்காங்கிறவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க, அவங்க குடும்பங்களை சேஃபாக வச்சுக்கணும். அவங்க பசங்க மருமகள்லாம் நல்லா இருக்கணும். அண்ணனோட குடும்பம் பூரா நடுத்தரவில் நிற்கணுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களே, இதெல்லாம் நல்ல உள்ளமா? நான் கேட்குறேன்.